நாடம்பள்ளி வட்டாட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமபந்தி கூட்டத்தில் 30 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு 244 மனுக்கள் பெறப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி வட்டாட்சி அலுவலகத்தில் வட்டாட்சியர் காஞ்சனா அவர்கள் முன்னிலையில் வருவாய் கோட்டாட்சியர் வரதராஜன் தலைமையில் ஜமபந்தி கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாற்றம்பள்ளி ஒன்றியத்துக்கு உட்பட்ட 30 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் குறைகளை மனுவாக அளித்தனர். இந்த ஜமபந்தி கூட்டத்தில் மொத்தம் 244 மனுக்கள் பெறப்பட்டது. அதில் 36 மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்ட நிலையில் மீதமுள்ள மனுக்கள் மீது உடனடி தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் கூறினர். மேலும் இந்த ஜமபந்தி கூட்டத்தில் 30 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். செல்வராஜ் மல்லமண்டா, திரு சம்பத் வீராசாமி மல்லமண்டா, திரு பாரதிதாசன் பட்டு புனியானகுப்பம் கிராமம், நடராஜன் வாசுதேவன் முத்திரப்பள்ளி பட்டம் வேட்டப்பட்டுகிறார், பாரத கோயில் தெரு ஆத்தூர் குப்பம், கவிதா கோவில்நாதன் கிராமம், எத்தனையோ முறை விவசாய சங்க தலைவர் அவர் போன் செய்த போது அவர்கள் இதுக்கு சரியான ஒரு முடிவை எடுக்காமல் அது போயிருக்கு. இங்க இருக்கிற விவசாயிங்க ஒரு கோர்ட்ல கேஸ் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது ஐயா. 550 ஏக்கர் அவர் ஜமீன்தார் பரம்பரை. இவருடைய பரம்பரை இவர் சொத்தை இவருடைய பங்காளிகள் கோர்ட்ல வழக்கு இருக்கும் போது பட்டா மாற்றி தனிப்பட்டா மாற்றி இவருக்கு தொகை கொடுத்துட்டு அந்த சொத்து ஒரு லோன் கூட வாங்க முடியல. அப்படிப்பட்ட நிலையில் இவர் பாதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து பலமுறை மனு கொடுத்தும் இதுவரைக்கும் அவருக்கு தீர்மானம் இல்லை. அவர் பேர் குமார், ஆனந்தகுமார் அவர் பேர். அதாவது பாரதிதாசன் கல்லூரிக்கு 75 ஏக்கரை கொடுத்த குடும்பம். அதே காலத்தில் இவர் ஒரு வீடு கட்டுகிறார். கடன்பட்டு உடன்பட்டு ஒரு போரை விட்டு ஒழுங்கு விட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது வீடு கட்டும் போது அந்த சுற்றுச்சுவர் காம்பவுண்டுக்காக ஊருக்கெல்லாம் நான் நல்லது பண்ணா கூட எங்களுக்குன்னு நல்லது பண்றதுக்கு இந்த வருத்தப்படுறோம். காரணம் 2 ஜோடி மகசூல் குறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 வருடம் 4 வருடம் வெளியே வாங்கி பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் புது இடத்தை மாற்றிக்கணும். அப்படி பண்ணால் நல்லா மகசூல் வரும். அதே மாதிரி துறை இளவரசன் பாரத கோவில் தெரு ஆத்தூர் குப்பம் வந்துட்டீங்களா? இளவரசன். அடுத்ததாக நம்முடைய வட்டத்திற்கு வட்டாட்சியராக பொறுப்புள்ள அம்மையார் அவர்களுக்கும் உதவி வேளாண்